எதிராளிக்கு மரண பயத்தை விதைத்த தோனி. தோனியை தவிர யாருமே செய்ய முடியாத கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் வரலாறு. 2013 சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல டாஸ்ல இந்தியா தோக்க சோதனை ஆரம்பிச்சு இந்தியா கொடுத்த டார்கெட் வெறும் 129 ரன்கள். ஃபீல்டிங் இறங்குறதுக்கு முன்னாடி வீரர்களுக்கு தோனி சொன்ன அறிவுரை, காட் இஸ் நாட் கம்மிங் டு சேவ் அஸ், நாம தான் போராடி ஜெயிக்கணும்னு பேசி உள்ளே அழைத்து செல்கிறார் தோனி. 2007 உலக கோப்பையில் எப்படி ஜோகிந்தர் ஷர்மானா 2013க்கு இஷாந்த் சர்மா ஏற்கனவே 15வது ஓவரில் ரன்களை வாரி இறைக்க அவர் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் 18வது ஓவரை அவர் கைகளை கொடுத்து அதிசயத்தை நிகழ வைத்தார் தோனி. இந்தியா வெறும் 3 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் எடுத்து இறுதியில் 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 9 விக்கெட் போயிருக்கும் கூட டெய்ல் என்டர் தான் நிற்கும். தோனி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம லாங்ல அடிச்சுட்டு ஓடாம நிற்பார். அப்படி அவர் நிற்கும் போதெல்லாம் டிவி கேமரா எதிர் டீம் கேப்டன் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அவனுக்கு முகத்துல மரண பயம் இருக்கும். அந்த பயம்தான் தோனி விதைச்சது. 2012 கடைசி ஓவர்ல ஆஸ்திரேலியா கூட 4 பாலுக்கு 12 ரன் தேவை இருக்கும்போது எம்சிகே பால்ல அடிச்ச 112 மீட்டர் 6 யாரும் மறக்க முடியாது. விக்கெட் கீப்பிங்ல தோனியை அடிச்சுக்க இப்ப வரைக்கும் எவனும் பொறக்கலன்னு தான் சொல்லலாம். கண்ணி வைக்கிற நேரத்தில் அடிக்கிற ஸ்டம்பிங்காக இருக்கட்டும், டைவ் அடித்து பிடிக்கிற கேட்சாக இருக்கட்டும், ரிவர்ஸில் த்ரோ பண்ணி ரன் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், பேட்ஸ்மேன் மைண்டை ரீட் பண்ணி அதை எப்படி அடிக்க போகிறான், அவனுக்கு எப்படி பவுலிங் போடணும்னு ஸ்பின்னர்ஸ்க்கு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், தோனிக்கு நிகர் தோனி தான். 2016 T20 உலகக்கோப்பை பங்களாதேஷ் கூட நடந்த மேட்ச்ல கடைசி பால் தோனிக்கு இருந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மாதிரி உலகத்தில் வேற எந்த ஒரு கேப்டனுக்கும் இருக்காதுன்னு அடிச்சு சொல்லலாம். அன்னைக்கு அவர் ஓடி வந்து அடிச்ச ரன் அவுட் பங்களாதேஷ் இதயங்களை துளைத்து இந்திய இதயங்களில் விடிவெளியாய் முளைத்தது. ரன் அடிச்சுட்டு ஓடி வரும்போது அதை தடுக்கிற மாதிரி வந்து கடுப்பேத்தின பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தபிசூரை இடிச்சு தள்ளினது எல்லாம் தக் லைஃப் தோனி மொமெண்ட்ஸ். ஐபிஎல்ல பொல்லாட்டுக்கு ஸ்ட்ரைட் மிட் ஆஃப் அண்ட் ஸ்ட்ரைட் லாங் ஆஃப் காம்போ ஃபீல்டு செட் பண்ணது எல்லாம் யாரும் கனவுலையும் நினைச்சு பார்க்காதது. இஷாந்த் சர்மாவை லார்ட்ஸ்ல தொடர்ந்து ஷார்ட் பால் போட வச்சு இங்கிலாந்து கூட 7 விக்கெட் எடுத்தது எல்லாம் ரேர் பீஸ் மொமெண்ட்கள். 2019 ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்ல அம்பையர் நோ பால் கொடுக்குறாப்ல கையை தூக்கி இறக்குனதுக்கு தோனி உள்ள வந்து சண்டை போடுவார் பாருங்க. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் ஆஃப் என்டையர் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் இருக்கிற முடிவை எடுத்து கோலியே கஷ்டமான காலங்களை ப்ரொடெக்ட் பண்ணியது. புவி, அஸ்வின், ஜடேஜா, ரெய்னா, தவான், பாண்டியா, சாமி என உலகத்தரம் வாய்ந்த வீரர்களை உருவாக்கியது என தோனி இந்திய கிரிக்கெட்டுக்கு அளித்த கொடைகள் ஏராளம். வெற்றியை பகிர்வதும் தோல்வியை தன் தோளில் மட்டும் சுமப்பது மட்டுமே ஒரு தலைவரின் சிறந்த தகுதி. அதைத்தான் கேப்டனாக இருந்த காலம் முழுவதும் செய்தவர் தோனி. அதே நேரத்தில் உதிக்கும் போது மறையும் போதும் ரசிக்கும் உலகம், உச்சிக்கு வந்தால் திட்டு தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் தான். தோனி மட்டும் என்ன விதிவிலக்கா? அவரையும் வசைபாடிய வாய்களும் உண்டு. ஆனால் அவர் எக்காலத்திலும் அதை பொருட்படுத்தியது இல்லை. இந்த நிலையில் தோனி இந்திய கிரிக்கெட் அணியின் சகாப்தம் என்றால் அது மிகையாகாது. தக் லைஃப் தோனி மொமெண்ட்ஸ் இது போன்ற பல சம்பவங்கள் உண்டு. அப்படி உங்களை கவர்ந்த தோனியின் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.